வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் கிளாஸ் அகாடமி தமிழ். ஸோ இந்த வீடியோவில் பாலிட்டியில் ரொம்பவுமே இம்பார்ட்டண்டான இந்திய அரசியலமைப்பு, ஓகேவா? ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்திய அரசியலமைப்பு யாரால் எழுதப்பட்டது, அது எத்தனை பேர்லாம் சேர்ந்து எழுதுனாங்க, அது எதற்காக உருவாக்கப்பட்டது, ஸோ அதை பற்றி எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்ப்போம், ஓகேவா? ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் லெசன் தான் இந்த அரசியலமைப்பு, ஓகேவா? இந்த லெசனில் வந்து இந்த வருஷம் நடந்த குரூப் 4ல் 3 கொஷின், ஓகேவா? 3 கொஷின் கேட்குறாங்க. மோஸ்ட்லி 3 கொஷின் வரைக்குமே கேட்டிருக்காங்க. கன்ஃபார்மாக இந்த லெசனில் ஒரு கொஷின் கூட வராமல் இருக்கவே இருக்காது, ஓகேவா? கன்ஃபார்மாக சொல்கிறேன், இதுலேருந்து ஒரு கொஷின் கன்ஃபார்மாக வரும். இந்த தடவை ஈஸியாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக 3 கொஷின் வந்திருக்கு. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. உங்களோட மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற லெசனாக இது இருக்கும், ஓகேவா? ஸோ பாருங்கள், இது வந்து ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு அச்சாணியாக, ஓகேவா, அச்சாணியாக இருப்பது எதுனா அரசியலமைப்பு தான். இந்த கொள்கை வந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகள், அதாவது யூஎஸ்ஏலேருந்து தோன்றியது, அங்கேருந்து நம்ம எடுக்கப்பட்டது, ஓகேவா? நம்ம அரசியலமைப்புலேருந்து ஒவ்வொரு சட்டத்தையும் ஒவ்வொரு நாட்டிலேருந்து எடுப்போம். ஸோ அதே மாதிரி இந்த அரசியலமைப்புன்ற ஒரு கான்செப்ட் எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா யூஎஸ்ஏ, ஓகேவா? அதாவது அமெரிக்க ஐக்கிய நாடுகள்லேருந்து எடுக்கப்பட்டது, ஓகேவா? ஸோ அடுத்து இது உருவாக்கம், இது வந்து 1946 அமைச்சரவை தூதுக்குழு அந்த திட்டத்தின் கீழே உருவாக்கப்பட்ட நிர்ணய சபையால் அரசியலமைப்புன்ற ஒன்று வந்து உருவாக்கப்பட்டிருக்கு, ஓகேவா? ஸோ அந்த அரசியலமைப்பில் இருந்த நிர்ணய சபையோட பிரதிநிதிகள் எத்தனை பேர் அப்படிங்கிறத பார்ப்போம், ஓகேவா? ஸோ மொத்தம் மாகாண பிரதிநிதிகள் வந்து 292 பேர். அதே மாதிரி சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள் 93, பாகிஸ்தான் சார்பில் ஒருத்தரும், மாகாண முதன்மை ஆணையர்கள் 3 பேர், ஓகேவா? ஸோ மொத்தம் வந்து 389 பேர், ஓகேவா? 389 பேர் வந்து இதில் இருந்திருக்காங்க மொத்த உறுப்பினர்கள், ஓகேவா? இந்த சபையோட முதல் கூட்டம் வந்து 1946 டிசம்பர் 9 அன்னைக்கு நடைபெற்றிருக்கு, ஓகேவா? 1946 டிசம்பர் 9 அன்னைக்கு டைம் பாருங்கள், கரெக்டாக பார்த்துங்க, 11 மணி அளவில் புதுடெல்லியில் நடைபெற்றிருக்கு, ஓகேவா? 11 மணி அளவில் புதுடெல்லியில் நடைபெற்றிருக்கு, ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் எப்படிலாம் கேட்கலாம் பாருங்கள். இந்த லைனோட தான் நீங்கள் ஒவ்வொரு பாயிண்ட்டையும் பார்க்கும்போது, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒவ்வொரு பாயிண்ட்டையும் பார்க்கும்போது அது எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும், ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஒரு பாயிண்ட்டில் எத்தனை கொஸ்டின் கேட்கலாம் பாருங்களேன். ஃபஸ்ட்டு, அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு, ஆன்சர் 1946, ஓகேவா? அடுத்து நடைபெற்ற நாள் டிசம்பர் 9. 2 நடைபெற்ற இடம், ஓகேவா? புதுடெல்லி. 3வது கொஷினா எத்தனை மணி அளவில் நடைபெற்றதுன்னா 11 மணி அளவில், ஓகேவா? ஸோ கொஷின் ஒன்று தான், ஆனால் பாயிண்ட் ஒன்று தான், ஆனால் கொஷின் அதுலேருந்து 4 கொஷின் கேட்கலாம், ஓகேவா? ஸோ நீங்கள் ஒவ்வொரு பாயிண்ட்டே பார்க்கும்போது அது எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்கலான்னு நீங்கள் பார்த்தாலே முக்கால்வாசி கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம், ஓகேவாப்பா? ஸோ அடுத்து இது வந்து 284 உறுப்பினர்கள், ஓகேவா? 284 உறுப்பினர்கள் 26/11/1949 ஏற்று கையொப்பமிட்டிருக்காங்க, ஓகேவா? அதாவது 26 நவம்பர் 1949 கையொப்பமிட்டிருக்காங்க. பின்னாடி வந்து 26/1/1950 தான் அது வந்து அதாவது நடைமுறைக்கு வரும், ஓகேவா? நான் பாருங்கள், ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வந்து 26 நவம்பர் 1949, கையொப்பமிடப்பட்ட நாள் வந்து 26 ஜனவரி 1950. உடனே குழப்பிக்காதீங்க, ஓகேவா? ஸோ இதற்கான தற்காலிக தலைவராக, ஓகேவா? இதற்கான தற்காலிக தலைவராக இருந்தவர் யாருன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா, ஓகேவா? இவர் தற்காலிக தலைவராக இருந்தவர் யார்? டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா, ஓகேவா? ஸோ இதில் பரிந்துரை செய்தவர் யார் அப்படின்னு பார்த்தோங்கன்னா ஜேபி கிருபாலினி, ஓகேவா? இங்கே ஒரு இந்த சச்சிதானந்த சின்ஹா இருக்கார் இல்லையா, அவர் ஒரு மூத்த உறுப்பினர், ஓகேவா? இவர் இறப்பிற்கு பின்னாடி வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து 24/1/1950, அதாவது அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட 2 நாளைக்கு முன்னாடி வந்து பணியமர்த்தப்பட்டிருக்காங்க. துணைத் தலைவராக வந்து ஹச்ஜி முகர்ஜியும் விடி கிருஷ்ணாமாச்சாரி வந்து இருந்திருக்காங்க, ஓகேவா? ஸோ ரொம்ப முக்கியமான கொஷின் இதுவும் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி, ஓகேவா? அடுத்து இதில்
இடம்பெற்றுள்ள பெண் உறுப்பினர்கள். ஓகேவா, இதில் எத்தனை பெண் உறுப்பினர்கள் காணப்பட்டிருக்காங்க அப்படின்னா 15 பெண் உறுப்பினர்கள். ஓகேவா, இந்த கொஷினும் திரும்ப திரும்ப கேட்கப்பட்ட கொஷின். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இது வந்து 11 அம்சங்களாக, அதாவது 11 அம்சங்களாக 166 நாட்கள் நடைபெற்றிருக்கு. ஓகேவா, இக்கூட்டத்தில் 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதில் வந்து கொஞ்சம் தமிழ் தான் அவங்க ஏற்றுக்கொண்டிருக்காங்க. ஓகேவா, இதில் வந்து வரைவு குழு, ஓகேவா, அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழு வந்து ஒன்று இருந்திருக்கு. அதில் வரைவு குழுவில் இருக்க உறுப்பினர்களோட எண்ணிக்கை எத்தனைனா 7 பேர். ஓகேவா, அதில் இதில் வந்து வரைவு குழு உறுப்பினர்கள் 7 பேர். அந்த வரைவு குழுக்கு தலைவராக இருந்தவர் யாருன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர். ஓகேவா, ஸோ அடுத்து இந்திய அரசியலமைப்பின் தந்தையும் இவர் தான். ஓகேவா, இவருக்கான ஆலோசகர். ஸோ இதுவும் அடுத்த கேட்கப்படலாம், எக்ஸ்பெக்டட் கொஷின் தான். இந்த வரைவு குழுவுக்கான பரிந்துரை செய்தவர், இல்லை ஆலோசனை செய்தவர் யார் அப்படின்னா பிஎன் ராவ். ஓகேவா, ஆலோசனை செய்தவர் ஆலோசகர் யார்? பிஎன் ராவ். ஓகேவா, ஸோ இது வந்து 22 பாகங்களாக 395 சட்டப்பிரிவுகளாக 8 அட்டவணைகளாக ஆரம்பத்தில் இருந்திருக்கு. எனக்கு 1949 நவம்பர் 26ஆம் நாள் அன்றைக்கி ஏற்றுக்கொள்ள கையொப்பமிட்டுச்சு. எத்தனை பேர்த்தால்? இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே தான், அன்றைக்கி ஏற்றுக்கொள்ள கையொப்பமிட்டிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ வந்து தற்போது 25 பாகங்கள் 448 சட்டப்பிரிவுகள் 12 அட்டவணைகளையும் கொண்டு இருக்குது. ஓகேவா, ஸோ அடுத்து இன்னொன்று பாருங்கள், இது வந்து கைப்பட எழுதப்பட்டிருக்கு. ஓகேவா, யாரால் கைப்பட எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா பிரேம் பெஹாரி நரேன் ரைஜலா அப்படிங்கிறவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலி பாணியில் கைப்பட எழுதப்பட்டிருக்கு. ஓகேவா, 1950 ஜனவரி 26 இது நடைமுறைக்கு வந்திருக்கு. இந்த நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் தான் குடியரசு தினமாக நம்ம கொண்டாடுறோம். ஓகேவா, இது வந்து 2 ஆண்டுகள் 11 மாதம் 18 நாட்கள். ஓகேவா, கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு ஒரு 12 நாள் அல்லது 13 நாள் தான் கம்மி. ஓகேவா, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் பக்கத்தில் எழுதப்பட்டிருக்காங்க. இதையும் கேட்கலாம்ப்பா. ஓகேவா, ஸோ அந்தளவுக்கு இது எழுதப்பட்டிருக்கு, இது அரசியலமைப்பு. ஓகேவா, ஸோ அடுத்து முக்கியமாக வந்து 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் வந்து முழு சுயராஜ்யத்தை அடைவது அப்படின்ற முழக்கம் வந்து இடப்பட்டிருக்கு. ஓகேவா, அதனைத் தொடர்ந்து 1930 ஜனவரி 26 சுதந்திர நாளாக அறிவிக்கப்பட்டது. ஓகேவா, லாகூர் மாநாட்டில் சுதந்திர நாளாக அறிவிக்கப்பட்ட நாள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1930 ஜனவரி 26. ஓகேவா, இந்த சட்டத்தை வந்து இங்கிலாந்து, அமெரிக்கா, ரஷ்யா, ஃப்ரான்ஸ், சுவிட்சர்லாந்து அப்படின்ற ஒரு 60 நாடுகள் பக்கத்தில் அதை எடுத்திருக்காங்க. ஓகேவா, கிட்டத்தட்ட ஒரு 60 நாடுகள்லேருந்து இது வந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இது உருவாக்க ஆன செலவு என்னன்னு பார்த்தோன்னா 64 லட்சம். ஓகேவா, இது உருவாக ஆன செலவு என்னது? 64 லட்சம். ஓகேவா, இதற்கான சிறப்பு கொள்கை, இது வந்து உலகில் உள்ள எழுதப்பட்ட சட்டங்களில் விட ரொம்ப நீளமான சட்டம் தான் இது. உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமையை அறிமுகப்படுத்தியதோடு அந்த வாக்குரிமை வந்து 18. ஸோ நம்மளுக்கே தெரியும் தானே, வாக்குரிமை வயது வந்தோர் வாக்குரிமை வந்து 18 தான் அப்படின்னு. ஓகேவா, இது வந்து ஒரு ஒற்றை குடியுரிமை வழங்கப்படுற ஒன்று. ஓகேவா, அடுத்து முகவுரை. ஸோ முகவுரையில் கூறப்பட்ட அந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இறையாண்மை, சமத்துவம், மத சார்பற்ற தன்மை, மக்களாட்சி அப்படின்னு மக்களாட்சி குடியரசு அப்படின்னு வரையறுக்கப்படுது. ஓகேவா, முகவுரைனா என்னென்னா இறையாண்மை, சமத்துவம், மத சார்பற்ற தன்மை, மக்களாட்சி குடியரசு என வரையறுக்கப்படுகிறது. இது எப்படி கொஸ்டின் கேட்கலாம்? கூற்று காரணத்தை கேட்கலாம்ப்பா. கூற்று 1, முகவுரை இறையாண்மை, சமத்துவம், மத சார்பற்ற தன்மை, மக்களாட்சி குடியரசு என வரையறுக்கப்படுகிறது. ஓகேவா, கூற்று 2, முகவுரை வந்து அரசியலமைப்பின் திறவுகோல் என அழைக்கப்படுகிறது. இப்போ ஆப்ஷன் எப்படி வைப்பான்? ஆப்ஷன் 1 கூற்று 1 மற்றும் 2 சரி. ஆப்ஷன் 2 கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. ஆப்ஷன் சி கூற்று 1 தவறு, 2 சரி, அடுத்து 2ம் தவறு. ஸோ இப்படிலாம் வரும். ஓகேவா, ஸோ அப்போ நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நல்லா புரிஞ்சு படிச்சிங்கன்னா மோஸ்ட்லி நல்லா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா, முக்கால்வாசி கொஷின் இருக்கும், ஆனால் இதுதான் ஆன்சரா அப்படிங்கிறது குழப்பற மாதிரி தான், முக்கால்வாசி கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ அதை பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட்டு முகவுரை அப்படின்னா முன்னுரை. அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு கட்டுரை, ஈவன் தமிழில் நம்ம கட்டுரை எழுதியிருப்போம். ஒரு கட்டுரை எழுதணும்னாலே அதுக்கு வந்து ஒரு முன்னுரையே ஒன்று கொடுக்குறோம். ஓகேவா, முன்னுரைன்னு ஒன்று கொடுக்காம அந்த கட்டுரை எழுத முடியாது. ஓகேவா, ஈவன் ஒரு பெரிய
ஒரு ஈவெண்ட் நடத்தினாலும் அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரொடக்ஷன் ஸ்பீச்னு ஒன்று கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி தான் இதுவும். அந்த இன்ட்ரோ கொடுப்பாங்க இல்லையா? அந்த இன்ட்ரோ மாதிரி தான் இது வந்து நம்ம அரசியலமைப்பு சட்டத்துக்கான ஒரு இன்ட்ரோ. ஓகேவா? அதான் முகவுரை அப்படின்னா முன்னுரை இல்லைன்னா அறிமுகம் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஓகேவா? இதை வந்து அரசியலமைப்பு சட்டத்தின் திறவுகோல் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இது வந்து 1947 ஜனவரி 22ஆம் நாள் அரசியலமைப்பு நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் முகவுரை வந்து அமைந்திருக்கு. ஓகேவா? முகவுரை யாருடைய குறிக்கோள் தீர்மானத்தின்படி அமைந்ததுன்னா ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின்படி அமைந்தது. இல்லை என்று ஏற்கப்பட்ட அரசியலமைப்பு நிர்ணய சபையின் குறிக்கோள் தீர்மானம் ஜவஹர்லால் நேரு அவர்களால் கொண்டு வரப்பட்டது அப்படிலாம் கேட்கலாம். ஓகேவா? ஸோ கொஷின் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்து முக்கியமான கொஷின், இது அடிக்கடி கேட்ட ஒரு கொஷின். ஓகேவா? அடிக்கடி டிஎன்பிஎஸ்சி கேட்குற ஒரு கொஷின். என்ன கொஷின் அப்படின்னா, இது முகவுரை வந்து எத்தனை முறை திருத்தப்படுதுன்னா ஒரே ஒரு முறை. ஓகேவா? அது எந்த ஆண்டு சட்டம்னா 1976 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். ஓகேவா? அதன்படி இது திருத்தப்பட்டிருக்கு. ஓகேவாவா? அடுத்து 1989 ஃப்ரெஞ்சு புரட்சியில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். ஓகேவா? இது வந்து முக்கிய முழக்கங்களாக இடப்பெற்றது. என்ன கொஸ்டின் கேட்பாங்க? 1789 ஃப்ரெஞ்சு புரட்சியில் இடப்பட்ட முழக்கங்கள் யாவையும் கொடுத்துட்டு சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவக்கு பதிலாக மதசார்பற்ற தன்மை, மக்களாட்சி, குடியரசு, இப்படி வேறு வேறு ஆங்கிளில், அதாவது அந்த ஆப்ஷனை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி போடுவாங்க. ஓகேவா? கொஞ்சம் உஷாராக படிக்கணும். ஓகேவா? முகவுரையில் இது வந்து இது ஃப்ரெஞ்சு புரட்சியில் இருக்கப்பட்ட முழக்கங்கள் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படிங்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள். ஓகேவா? உண்மை பிரதிகள் ஆங்கிலம், இந்தி. ஓகேவா? இந்த 2 மொழியில் நாடாளுமன்ற நூலகத்தில் காணப்படுது. ஓகேவா? இங்கே உள்ளிடலாம் இருக்குது தப்பு. நாடாளுமன்ற நூலகத்தில் காணப்படுது. ஓகேவா? அதுவும் ஹீலியம். ஓகேவா? ஹீலியம் ஓகேவா? ஹீலியம் நிரப்பப்பட்ட வாயு அந்த பேழையில் வந்து பாதுகாக்கப்படுது. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் எப்படி கேட்கலாம்? இது வந்து உண்மை பிரதிகள் எங்கே இருக்குன்னா இந்திய நாடாளுமன்ற நூலகம். ஓகேவா? இது எந்த மொழியில் எழுதப்பட்டுன்னா இந்தி மற்றும் ஆங்கிலம். எந்த வாயு நிரப்பப்பட்டு பாதுகாக்கப்படுகிறதுனா ஹீலியம். ஓகேவா? எந்த வாயு நிரப்பப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது? ஹீலியம். ஓகேவா? குடியுரிமை, அதாவது சிட்டிசன் அப்படின்ற சொல் வந்து சிவிஸ் அப்படின்ற லத்தீன் மொழியிலேருந்து பெறப்பட்டிருக்கு. ஓகேவா? இது கேட்கலாம். எந்த மொழியிலேருந்து பெறப்பட்டிருக்கு? லத்தீன் மொழியிலேருந்து பெறப்பட்டிருக்கு. ஓகேவா? இதோட பொருள் அப்படின்னா ஒரு நகர அரசமைப்பில் குடியிருப்பவர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இது பற்றி பகுதி 2 சட்டப்பிரிவு 5லேருந்து 11 வரைக்கும் விளக்குது. ஓகேவா? இப்போ எப்படி தான் கேட்பாங்க? பொறுத்துக்களை கூட கேட்கலாம். ஓகேவா? ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. பொறுத்துக்களை கூட கேட்கலாம். குடியுரிமை சட்டம் எந்த ஆண்டு? ஓகேவா? எந்த ஆண்டு அப்படின்னா 1955. ஓகேவா? குடியுரிமை பெறுதல் இடத்தலை பற்றி இது வந்து விளக்குது. ஓகேவா? குடியுரிமை பெறுதல் இடத்தலை பற்றி இது விளக்குது. ஓகேவா? ஸோ குடியுரிமை வந்து எத்தனை முறை திருத்தப்பட்டது அப்படின்னா 9 முறை திருத்தப்பட்டது. ஓகேவா? ஸோ குடியுரிமை எத்தனை முறை திருத்தப்பட்டது? 9 முறை திருத்தப்பட்டது. குடியுரிமை பெறுதல். ஓகேவா? குடியுரிமை எப்படிலாம் பெறலாம் அப்படின்னா பிறப்பின் மூலம், வம்சாவளி மூலம், பதிவின் மூலம், இயல்புரிமையின் மூலம், பிரதேச இணைவின் மூலம். ஓகேவா? இதன் மூலமெல்லாம் நம்ம வந்து குடியுரிமை பெறலாம் அப்படின்னாங்க. ஓகேவா? ஸோ பிறப்பின் மூலம் ஃபஸ்ட்டு வந்து என்னது? பிறப்பின் மூலம் அப்படின்னா ஜனவரி 26, 1950, அதாவது அந்த குடியரசு தினம் இருக்கு இல்லையா அன்னைக்கு, அதுக்கு அடுத்துலேருந்து பிறந்தவங்க எல்லாருமே இந்திய குடிமகன் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இது வந்து இயற்கையாக பெறும் ஒரு குடியுரிமை தான் பிறப்பின் மூலம் பெறும் குடியுரிமை. ஓகேவா? அடுத்து வம்சாவளி மூலம். ஓகேவா? 1950 ஜனவரி 26 அன்னைக்கு, அதுக்கப்புறம். ஸோ அதுக்கப்புறம் இருக்கவங்க எல்லாமே இந்தியராக இருக்கணும். அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இருக்கேன், நான் வந்து அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிறேன் அப்படின்னா என்னோடய பிள்ளைக்கு என் மூலமாக, ஓகேவா, தந்தை வழி மூலமாக அந்த குடியுரிமை பெறுறது. ஓகேவா? பெற முடியும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பதிவின் மூலமாக ஒருவர் வந்து இந்திய குடியுரிமை கோரி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் போய் இங்கே அமெரிக்கா செட்டில் ஆகிறேன்னா நான் அமெரிக்காவுக்கு போகிறேன் இல்லையா? ஸோ அப்போ நான் அங்கே செட்டில் ஆகும்போது நீங்கள் செட்டில் ஆகி இங்கே சிட்டிசனாக மாறுறேன்னு சொல்லிட்டு நாங்கள் எடுப்பேன் இல்லையா ஒரு குடியுரிமை, அதுக்கு பேர் தான் பதிவின் மூலம் குடியுரிமை. அதே மாதிரி அங்கே இருக்கவங்க யாரோ ஒருத்தவங்க இங்கே வந்து செட்டில் ஆகிட்டு இங்கே அந்த இது சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து இயல்புரிமையின் மூலமாக ஒரு வெளிநாட்டவர் இந்திய அரசிற்கு இயல்புரிமை, அந்த இயல்பா உரிமையின் மூலமாக விண்ணப்பிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு
பிரதேச இணைவின் மூலமாக. ஸோ இது எப்படி அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாகிஸ்தான் வந்து நம்ம ஒரு போரில் ஜெயிச்சு நம்ம நாடாக ஆக்கிக்கிட்டோம் அப்படின்னா, அந்த பாகிஸ்தான் பகுதி இந்தியான்னு ஆறிடும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆயிரும், அங்கே இருக்க சிட்டிசன்லாம் இந்தியன் சிட்டிசனாக மாறிடுவாங்க. ஸோ அப்போ வந்து இந்த பிரதேசம் வந்து நம்ம நாட்டோடு இணையும் போது பிரதேச இணைவின் மூலமாக அந்த குடியுரிமை பெற முடியும். ஓகேவா? ஸோ அடுத்து காமன்வெல்த் குடியுரிமை. இது வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் ஒன்று. ஓகேவா? காமன்வெல்த் குடியுரிமை வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். இது வந்து காமன்வெல்த் குடியுரிமைங்கிற ஒரு குடியுரிமை வந்து 2003 நீக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? காமன்வெல்த் குடியுரிமை கொண்டு வரப்பட்டு 2003 படி இது நீக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நாட்டுரிமை. ஓகேவா? நாட்டுரிமை அப்படின்னா, ஒரு நாட்டில் நம்ம பிறக்கிறோம் இல்லையா, இயல்பாக பிறந்தா வாங்குறோம் இல்லையா, அது நாட்டுரிமை. ஓகேவா? ஸோ நாட்டில் நான் பிறக்கிறதுனால பெறப்படுற குடியுரிமை தான். ஸோ இந்த நாட்டுரிமை குடியுரிமை இருக்கு இல்லையா, ஸோ இது ரெண்டையும் வந்து கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. இதை மேபி கூற்று காரணத்தில் இது இந்த கூற்று சரியாக தவறான்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. மேபி கூற்று காரணத்துலாம் இப்போ கேட்பாங்க. நான் பாருங்கள், நாட்டுரிமை அப்படின்னா என்னென்னா, இது குறிப்பிட்ட நாட்டில் இயல்பாக பெறும் ஒரு சட்டத்திற்கு உட்பட்டு ஒரு தனிநபருக்கு வழங்கப்படுற உரிமை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இந்தியாவில் பிறக்கிறேன்னு வச்சுன்னா, அது வந்து என்னோடய நாட்டுரிமை. ஓகேவா? குடியுரிமைங்கிறது அது வந்து ஏதோ மேலே பார்த்தாலே ஒரு 4 இது, ஒரு 5 இது, அது மாதிரி அந்த இதுன்னு படி கொடுக்குறது தான் குடியுரிமை. ஓகேவா? ஒருவர் வந்து குடியுரிமையை இழக்கலாம், மாற்றலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் நாட்டுரிமையை மாற்ற முடியாது. அது எப்படி அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த இந்தியாவில் பிறக்கிறேன். ஓகேவா? ஸோ என்னால் இந்தியாவில் பிறக்கிறத ஒன்ஸ் பிறந்துட்டேன்னா திரும்ப இல்லை நான் இந்தியாவில் பிறக்கலை அப்படின்னு மாற்ற முடியாது. ஓகேவா? ஆனால் இந்திய குடியுரிமையை திடீர்னு அமெரிக்காவுக்கோ லண்டனுக்கோ மாற்ற முடியும். ஓகேவா? ஸோ அதான் ஒருவர் வந்து நாட்டுரிமையை மாற்ற இயலாது. ஓகேவா? குடியுரிமையை மாற்றலாம், இழக்கலாம், நாட்டுரிமையை மாற்ற முடியாது. ஓகேவா? அடுத்து ஒற்றை குடியுரிமை அப்படிங்கிறது என்னென்னா, நான் இந்தியாவில் எங்கே பிறந்தாலும், ஜம்மு காஷ்மீராக இருக்கட்டும், இல்லை கன்னியாகுமரியாக இருக்கட்டும், இல்லை அருணாச்சல பிரதேசமாக இருக்கட்டும், இல்லை குஜராத்தாக இருக்கட்டும், நான் நாட்டில் எந்த மூலையில் பிறந்தாலுமே நான் நாட்டில் இருக்க அந்த குடிமையியல் உரிமைகளை அனுபவிக்க முடியும். ஓகேவா? சட்ட ரீதியான உரிமைகளை அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஒற்றை குடியுரிமை அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அடுத்து குடியுரிமை இழத்தல். எதன் மூலமாலாம் குடியுரிமை இழக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு குடிமகன் வந்து தானாக வந்து தொலைக்கிறது. ஓகேவா? குடிமகன் வந்து தானாக வந்து இழக்கிறது. ஓகேவா? ஸோ அடுத்து வேறு நாட்டோட குடியுரிமையை பெறும்போதும் குடியுரிமை இழக்கப்படும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து யூஎஸ் போய் செட்டில் ஆகிறேன் அப்படின்னா, அங்கே வந்து குடியுரிமை சிட்டிசன்ஷிப் வரும்போது நான் இங்கே கேன்சல் ஆகிடும். ஓகேவா? அடுத்து அந்த பையன் வந்து ஏதோ மோசடி செஞ்சு, ஓகேவா, அந்த ஒரு நபர் வந்து மோசடி செஞ்சு அதன் மூலமாகவும் குடியுரிமை இழக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அடுத்து அடிப்படை உரிமை. ஓகேவா? இந்த பாயிண்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒன்று. அடிப்படை உரிமை இது வந்து பகுதி 3. ஓகேவா? அடிப்படை உரிமையை பற்றி சொல்கிறோம். பகுதி எது? பகுதி 3. பகுதி 1 வந்து முகவுரை, 2 வந்து குடியுரிமை, 3 வந்து அடிப்படை உரிமை. ஓகேவா? பகுதி 3 வந்து அடிப்படை உரிமையிலேயே. ஸோ அந்த 3 வந்து எங்கேருந்து எது வரைக்கும் பாருங்கள், பிரிவு 12லேருந்து 35 வரைக்கும். ஓகேவா? 1 வந்து அங்கே மென்ஷன் பண்ணல. ஓகேவா? ஆனால் 2 எங்கே இருந்தாலும் வைக்குது. 5லேருந்து 11 வரைக்கும் வந்து பகுதி 2, அதாவது குடியுரிமை பற்றி சொல்கிறது. பகுதி 3 வந்து அடிப்படை உரிமை பற்றி சொல்கிறது. இது 12லேருந்து 35 வரைக்கும். இப்போ என்ன கொடுப்பாங்க தெரியுமா? இதை பொறுத்துக்களை கொடுப்பாங்க. இந்த பக்கம் எக்ஸாம்பிளுக்கு முகவுரை, பகுதி 1, பகுதி 2, பகுதி 3ன்னு கொடுத்துட்டு இந்த பக்கம் ஆப்ஷனில் அரசியலமைப்பின் திறவுகோல் சட்டப்பிரிவு 5லிருந்து 11 வரை, சட்டப்பிரிவு 12லிருந்து 35 வரைன்னு கொடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணணும்னா நம்ம கொஞ்சம் ஆர்டர் வைஸ் படிச்சிட்டாலே போதும். ஓகேவாப்பா? அடுத்து அமெரிக்க ஐக்கிய நாடுகளோட அரசியலமைப்பு அடிப்படை உரிமை தாக்கத்தால் இது உருவாக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? இது நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே பார்த்தோம், அதே தான் அங்கே ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகேவா? இந்திய அரசியலமைப்பு 7 அடிப்படை உரிமைகளையும் தற்போது 6 உரிமைகளையும் கொண்டிருக்கு. ஸோ ஓகேவா? ஆரம்பத்தில் எத்தனை உரிமைகள் இருந்திருக்கு? 7 இருந்திருக்கு. ஓகேவா? தற்போது வந்து அது வந்து 6 அடிப்படை உரிமைகளை தான் கொண்டிருக்கு. ஓகேவா? இது அந்த 6ங்கிறது இங்கே எதிர்க்க மாட்டாங்க. ஸோ இங்கே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு இதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து அரசியலமைப்பு பகுதி 3 வந்து மகாசாசனம். ஓகேவா? இது இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ அது கேட்க வாய்ப்பு இருக்குது. அரசியலமைப்பு வந்து மகாசாசனம், இந்தியாவின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுவது இது பகுதி 3. ஏன்னா இது வந்து மக்களோட அடிப்படை உரிமைகளை பற்றி கூறுறதுனால இது வந்து மகாசாசனம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேவா? ஸோ அடுத்து
நெக்ஸ்ட்டு அந்த அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை அதை பற்றி சொல்கிறது சட்டப்பிரிவு 32. ஓகேவா? நீதிமன்ற முத்திரையோடையோ இல்லை நீதிமன்ற கட்டளை அல்லது நீதி பேராணையோ கொண்டு வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பிட்டாங்கன்னா அதை நம்ம மதிக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கடை வந்து வரம்ப மீறி போகுதுன்னா அந்த கடைக்கு சீல் வைக்கிறாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி சொல்லலாம். ஓகேவா? இது வந்து சில சட்டங்களை வந்து நிறைவேற்றாமல் இருக்க தடை செய்ய வெளியிடப்படும் ஒரு பேராணைகள் தான் நீதி பேராணைகள். எக்ஸாம்பிளுக்கு நம்ம பின்னாடி பார்ப்போம் தனக்கு உரிய நீதி பேராணை அப்படின்னு. ஓகேவா? அடுத்து உச்சநீதிமன்றம், உயர் நீதிமன்றம். ஓகேவா? இது வந்து 5 வகையான நீதி பேராணைகளை வெளியிட அதிகாரம் பெற்றிருக்கு. ஓகேவா? மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதால், ஓகேவா, மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதால் உச்சநீதிமன்றம் வந்து அரசியலமைப்பின் பாதுகாவலன். ஓகேவா? அரசியலமைப்பின் பாதுகாவலன் அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேவா? அடுத்து சட்டப்பிரிவு 32 வந்து அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா. ஓகேவா? சட்டப்பிரிவு 32 அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேவா? இதை கூறியவர் யாருன்னா டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். ஓகேவா? சட்டப்பிரிவு 32 எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்கலாம். இல்லைன்னா இதயம் மற்றும் ஆன்மா, அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அழைக்கப்படும் சட்டப்பிரிவு எதுன்னு கொடுக்கலாம். இல்லைன்னா சட்டப்பிரிவு 32 அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று கூறியவர். ஓகேவா? ஸோ இதையும் கேட்கலாம். ஓகேவா? ஸோ 3 பாயிண்ட் ஆஃப் வியூவிலே பார்த்துக்குங்க. கொஷின் எப்படி வேணால் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு இது ராங் பாயிண்ட். ஓகேவா? ஸோ இதை கவனிச்சுக்காதீங்க. நெக்ஸ்ட்டு ஸோ அந்த 5 வகையான நீதி பேராணைகள் என்னங்கிறத பார்ப்போமா? ஸோ ஆட்கொணர்வு நீதி பேராணை, கட்டளையுறுத்தும் நீதி பேராணை, தடையுறுத்தும் நீதி பேராணை, ஆவணக்கேட்பு நீதி பேராணை, தகுதிமுறை உணவும் நீதி பேராணை. ஓகேவா? ஸோ ஒரு 5 வகையான நீதி பேராணைகளை இது வெளியிடுது. ஓகேவா? 5 வகையான நீதி பேராணைகளை வெளியிடுது. ஃபஸ்ட்டு சட்டத்திற்கு புறம்பாக கைது செய்யப்படுவதை பற்றி கூறுறது தான். ஓகேவா? சட்டத்துக்கு புறம்பாக இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு நிரபராதி. ஓகேவா? ஸோ நிரபராதி வந்து கைது செய்யப்படக்கூடாது. நம்ம மோஸ்ட்லி நிறையா பட டைலாக்லேயே பார்த்துருப்போம். 1000 குற்றவாளி தண்டிக்கப்படலாம், ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்னு அது மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுதான். ஸோ அதை மக்களை வந்து காப்பாற்றுறதுனால தான் அது சொல்கிறாங்க. ஓகேவா? இது வந்து ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு கட்டளையுறுத்தும் நீதி பேராணை. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு மனுதாரர் வந்து அவங்க வந்து நான் தான் அப்படி நிரூபிக்கணும். ஓகேவா? அது எப்படி நிரூபிக்காதுன்னா அதை ஏதாவது அந்த சம்மந்தப்பட்ட துறைகள்லேருந்து நிரூபிக்க முடியும். ஓகேவா? மனுதாரர் வந்து சட்ட உரிமைகளோட தனது மனு தொடர்பான பணிகளை சம்மந்தப்பட்ட துறையிலேருந்து நிறைவேற்றி கொள்ள முடியும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு டிஎன்ஏ இருக்கு இல்லையா? ஒரு குழந்தை வந்து என்னுடைய குழந்தை இல்லை என்னோடய குழந்தை தான் அப்படி கேஸ் போடுறாங்க. அந்த குழந்தை வந்து உங்களுக்கு தான் அப்படிங்கிறத எப்படி ஜட்ஜ் பண்ணுவாங்க? குழந்தைக்கும் அந்த அப்பாவுக்கும் இருக்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்பாங்க. ஓகேவா? டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கும்போது அது கரெக்டாகிடும். ஆனால் இது வந்து நான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இருக்க முடியாது. ஏன்னா நான் இன்கேஸ் வந்து நான் வந்து என்னோட குழந்தைங்க சொல்கிறதுக்காண்டி நான் அந்த ஹாஸ்பிட்டலில் பணம் கட்டி கூட அந்த சர்டிஃபிகேட் வாங்கிடலாம். ஓகேவா? ஸோ அதெல்லாம் அப்படிலாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி சம்மந்தப்பட்ட துறை, மருத்துவத்துறையில் கவர்மெண்ட் டாக்டர்ஸ் அவங்களால் எடுக்கப்பட்ட அந்த டெஸ்ட் சாம்பிள்ஸை சப்மிட் பண்ணுவாங்க. ஓகேவா? அதாவது அந்த சம்மந்தப்பட்ட துறைகள் வந்து இதுக்கு உதவி பண்ணுறது. அதை தான் கட்டளையுறுத்தும் நீதி பேராணை அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அடுத்து தடையுறுத்தும் நீதி பேராணை. இது என்ன அப்படின்னா ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுத்துது. ஓகேவா? உச்சநீதிமன்றம் கொண்ட அதே அளவு அதிகாரத்தை ஒரு கீழ் நீதிமன்றமோ மாவட்ட நீதிமன்றமோ கிளை நீதிமன்றமோ பெறாது. ஓகேவா? ஸோ அதுக்கான அதிகாரம் வரம்பு குறைஞ்சிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஓஓவோட பவரும் ஒரு கலெக்டரோட பவரும் ஈக்குவலாக கேட்டால் இடம் தானே. ஸோ அதே மாதிரி தான் அந்த அவரோட பவருக்கு மீறி அவரோட அதிகாரத்துக்கு மேலே நடந்தாங்கன்னா அவங்கள வந்து அவங்கள்ட்ட வந்து கொஷின் கேட்குறது இதெல்லாம் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை இது சொல்கிறது. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவாங்கள்ல, நான் வந்து சுப்ரீம் கோர்ட் போகிறேன், ஹைகோர்ட் போகிறேன் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதுதான் இது. நெக்ஸ்ட்டு ஆவணக்கேட்பு நீதி பேராணை. ஆவணக்கேட்புனா என்னது? இப்போ எக்ஸாம்பிளுக்கு கீழ் நீதிமன்றம் ஒருத்தர் வந்து கொலையாளியோ இல்லை குற்றவாளினோ அறிவிச்சிருச்சு. ஸோ அது சம்மந்தமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த ஆவணங்களை நீங்கள் கரெக்டாக சப்மிட் பண்ணுங்கள். அதாவது அந்த நீதிமன்றம் கன்ஃபார்மாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஈவன் குற்றவாளியோ நிரபராதியோன்னு ஓடுது. இப்போ குற்றவாளின்னு கொடுத்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து திரும்ப ஹைகோர்ட்டில் போய் நான் கேஸ் போடுறேன். ஹைகோர்ட்டில் என்ன பண்ணுவாங்க? அந்த கீழ் நீதிமன்றத்தில் இருந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் எப்போல்லாம் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ண அதெல்லாம் வாங்குவாங்க. அவங்கள பற்றியான டாக்குமெண்ட்ஸ்லாம் அதெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்ப்பாங்க. ஓகேவா? பரிசீலனை செய்து கீழ் நீதிமன்றங்களுக்கு இடும் ஆணையத்தான் ஆவணக்கேட்பு நீதி பேராணை. ஓகேவா? ஸோ ஆவணக்கேட்பு நீதி பேராணைங்கிறாங்க. அடுத்து தகுதி முறை வினவும் நீதி பேராணை. சட்டத்திற்கு புறம்பாக அரசு அலுவலகங்களை கைப்பற்றுவதை தடை செய்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம் இல்லையா? இப்போ சில கிராமங்களில்
அந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து கல்யாண மண்டபம் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. நிறைய அந்த அரசியல்வாதிகள்லாம் அவங்களோட தனிப்பட்ட விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்கான நீதி பேராணை தான் தகுதி முறை வினவும் நீதி பேராணை. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம வரிசையாக பார்ப்போமா? ஆட்கொணர்வு நீதி பேராணை என்னது? சட்டத்துக்கு புறம்பாக கைது செய்யப்படுறது. ஒன்றும் இல்லைப்பா, ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுங்க. இது என்ன தான் இப்படி ஒரு வரி மாதிரி இருக்கா இருந்தாலும், ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருந்தாலும், நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி புரியுதோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆட்கொணர்வு நீதி பேராணைனா நிரபராதி கைது செய்யப்படுற மாதிரி. ஓகேவா? கட்டளை உறுத்தும் நீதி பேராணைனா ஒரு சட்ட உதவியோடு நம்ம அதை சம்மந்தப்பட்ட துறையில் பார்க்குறது. அடுத்து தடையுறுத்தும் நீதி பேராணைனா கீழ் நீதிமன்றம் வந்து சட்ட எல்லையை தாண்டி போகிறத பற்றி சொல்கிறது. ஆவணக்கெட்டு நீதி பேராணைனா அந்த அப்படி எல்லையை தாண்டி சட்ட எல்லையை தாண்டி போச்சுன்னா அதை சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ண சொல்கிறது. தகுதி முறை வினவும் நீதி பேராணைனா சட்டத்துக்கு புறம்பாக செயல்படுறவங்களை பற்றி தடுக்கிறது. ஓகேவா? ஸோ இதுதான் 5 வகையான நீதி பேராணைகள். ஓகேவா? ஸோ அடுத்து அடிப்படை உரிமைகளை பார்க்கலாம். ஸோ அடிப்படை உரிமைகள் மொத்தம் 7 இருந்தது, இப்போ 6 தான் இருக்குன்னு பார்த்தோம். ஓகேவா? அடிப்படை உரிமைகள் என்னென்ன? சமத்துவ உரிமைகள், சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய சார்பு உரிமை, கல்வி கலாச்சார உரிமை, அடுத்து அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. ஓகேவா? சட்டத்துக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ மொத்தம் 6 வகையான உரிமைகளாக கொண்டிருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்து இந்தியா வந்து அடிப்படை உரிமைகள் வந்து முழுமையானவை அல்ல. நல்லா கவனிங்க, இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். என்னடா இதை போய் முக்கியமான பாயிண்ட் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு கூற்று காரணத்தை கேட்பாங்க. ஓகேவா? கூற்று ஒரு 3வது கூட்டம் வந்து இந்தியாவில் அடிப்படை உரிமைகள் முழுமையானவின்னு கொடுத்துருவாங்க. நம்ம முழுமையானதாக இருக்கும் அப்படின்னு கேர்லெஸ்ஸாக போட்டுருவோம். ஓகேவா? நல்லா கவனிங்க, நம்மளுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்டும் இது மாதிரி சின்ன சின்ன இடங்களில் தான் வந்து நம்ம கொஷினை மிஸ்டேக் பண்ணுவோம். ஸோ எல்லோரும் வந்து இந்த மலை தறக்கி விட்டா கீழே விழுறாங்க, சின்ன கல் தறக்கி விட்டு தானே. ஸோ அது மாதிரி தான் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் சேஃபாக கவனிக்கும் போதே போதும், நீங்கள் கரெக்டாகவே ஆன்சர் பண்ணலாம். ஓகேவாப்பா? ஸோ நெக்ஸ்ட்டு அந்த 6 வகையான உரிமைகளில் ஒவ்வொன்றா பார்ப்போமா? சமத்துவ உரிமை. ஓகேவா? சமத்துவ உரிமை எல்லாமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த சமத்துவ உரிமை வந்து பிரிவு 14 18 வரைக்கும் இருக்குது. பிரிவு 14 என்ன சொல்லுது? சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். எப்படி? ஆண் பெண்ணும் அப்படியும் இல்லை. ஆணாலும் சரி, நீ ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உயர்ந்தவனாக இருந்தாலும் சரி, அதாவது பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, ஓகேவா? பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி, ஓகேவா? எல்லாமே சட்டத்துக்கு முன் சமம். அப்போ இன்னொன்று, ஈவன் ஜனாதிபதியாக இருந்தாலும் ஓகே. ஒரு ஜனாதிபதியாக இருக்கார், இல்லை ஒரு முதலமைச்சராக இருக்கார், அவர் கொலை செஞ்சுட்டு அது சரி அப்படின்னா கேட்டால் ஓகேவா? இல்லை. ஓகேவா? இங்கே வந்து சட்டம் எல்லாத்துக்கும் ஈக்குவல் தான். யார் தப்பு பண்ணாலும் தப்பு தான். ஓகேவா? ஸோ அதான் சட்டத்திற்கு முன் எந்த ஒரு பாகுபாடு, ஜாதி, இனம், மொழி, எந்த ஒரு பாகுபாடு இன்றி அனைவரும் ஈக்குவல்னு சொல்கிறது தான் சட்டப்பிரிவு 14. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு அப்படிங்க, சட்டப்பிரிவு 14 இப்படி சொல்லுது. ஓகேவா? அடுத்து சட்டப்பிரிவு 15 வந்து மதம், இனம், மொழி, சாதி, பாலினம், அப்புறம் நான் பிறந்த இடம். ஓகேவா? இதான் எல்லாம் பற்றி இந்த இடத்துல பிறந்தா இப்படி தான் இருப்பாங்க, இல்லை இந்த மொழி பேசுகிறவங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு பாகுபடுத்துவதை தடை செய்கிறது எதுனா சட்டப்பிரிவு 15. ஓகேவா? ஸோ பிரிவு 16 அப்படிங்கிறது என்னென்னா பொது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பு அளித்தல். அதாவது பெண்களுக்கு ஒரு ஆண்கள் பெண்கள் ஈக்குவாலிட்டி. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போயுமே ஒரு கிராமத்து வேலையில் போனாங்கன்னா ஒரு பெண்களுக்கு ஒரு 400 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்கன்னா ஆண்களுக்கு ஒரு 600 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க. ஓகேவா? 2 பேருமே ஈக்குவலான வேலை செஞ்சாலுமே. ஓகேவா? ஸோ அதான் சொல்கிறாங்க பொது வேலைவாய்ப்புகளை சம வாய்ப்பு அளிக்கிறது. ஓகேவா? இன்னும் சம வாய்ப்பு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னமும் கவர்மெண்ட் ஜாபில் சம வாய்ப்பு அளித்தல், அதையும் சொல்லலாம். ஓகேவா? அடுத்து தீண்டாமை ஒழித்தல். ஓகேவா? நீ ஒரு கீழ் ஜாதிக்காரன், நீ தீண்டத்தகாதவன், ஓகேவா அப்படின்னு இருக்கிறதெல்லாம் வந்து தீண்டாமை ஒழித்தல். அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஓகேவா? அப்படி இருந்தால் செக்ஷன் 3 படி, செக்ஷன் 3னா பகுதி 3 படி பிரிவு 17 தீண்டாமை ஒழிக்க பற்றி சொல்லியிருக்கு, அதன்படி உங்களை கைது செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இன்னும் அந்த இது அட்வொகேட்லாம் படிக்கிறவங்களாம் இன்னும் தெளிவாகவே சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதை தான் வந்து நம்ம கோர்ட்லலாம் சொல்லுவாங்க, செக்ஷன் இதன்படி அதன்படி சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் இதை பற்றி தான். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பேசிக்காக இருக்கும், அந்த அட்வொகேட் படிக்கிறவங்க கொஞ்சம் டெப்த்தாகவே படிப்பாங்க. ஓகேவாப்பா? ஸோ அடுத்து பிரிவு 18 இராணுவம் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்கள் நீக்குது. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு பின்னாடி வந்து தேவர், சேர்வை, அப்புறம் இல்லைன்னா ரெட்டியார், வேளாளர், ஓகேவா, சம்மோசிம்மா ரெட்டி, இதெல்லாம் வந்து அந்த சாதி பெயர்கள். ஓகேவா? இந்த சாதி பெயர்களை கட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? எந்த ஒரு சாதி பெயர்களையும் நம்மளுடைய பேரில் சேர்க்கக்கூடாது. ஓகேவா? இது வந்து ஒரு ஆர்டிக்கல். ஓகேவா? எந்த ஒரு இது சட்டப்பிரிவு சேர்க்கக்கூடாதுங்கிறது கட்டாய சட்டம் மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம நேம் வச்சு பின்னாடி வந்து பிஏ, பிஎல், பிஎஸ்சி, பிஇ, இல்லைன்னா ஆர்மி, ஓகேவா, இதெல்லாம் போடலாம். அதை விட்டுட்டு வேறு இந்த சாதி அடையாளங்களை போடக்கூடாதுங்கிறத சொல்கிறது தான் இது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு
இப்போ அந்த செகண்ட் ஒரு அடிப்படை உரிமையில் செகண்ட் வருது சுதந்திர உரிமை. ஓகேவா? சுதந்திர உரிமையில் ஃபஸ்ட்டு உரிமை என்னென்னா பிரிவு 19 பேச்சு உரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கான உரிமை, சங்கங்கள் அமைப்புகள் தொடங்க உரிமை, அப்புறம் தொழில் செய்ய உரிமை, விரும்பிய இடத்துல இந்தியாவுக்குள்ளே வசிக்கும் உரிமை. ஓகேவா? இதெல்லாம் இது பிரிவு 19க்குள்ளே வருது. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த உரிமை டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து குவாரண்டைன் டைமில் வந்து COVID-19 ஓகேவா? அது வந்தப்போ தடை செய்த ஒரு உரிமை எதுனா இதுதான். ஏன் நம்மளுக்கு இதை தடை செய்தாக அப்படின்னா, ஸோ இதன்படி நம்ம வெளியே கூடக்கூடாது, 4 பேர் சேர்ந்து கூடக்கூடாது, பேசக்கூடாது, சங்கங்கள் அமைக்கக்கூடாது அப்படின்னு 144 தடை போட்டாங்க இல்லையா? ஸோ அது வந்து எதன்படினா இதன்படி தான். ஓகேவா? இது வந்து இன்னொன்று வேற எப்போனா தேசிய அவசர நிலை அறிவிக்கும் போதும் இது வந்து நீக்கப்படும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பிரிவு 20 குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு உரிமை. ஓகேவா? அதாவது குற்றம் சாட்ட நபர்களுக்கான தண்டனை வந்து பாதுகாப்பு உரிமை. ஸோ அங்கே சொன்னதாப்பா அந்த 5 வகை நீதி பேராணைகள் இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் இதுவும். அடுத்து பிரிவு 21 வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. ஓகேவா? ஸோ யாருமே நீ இப்படி தான் வாழணும், நீ இவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும், நீ இந்த இடத்துல தான் வசிக்கணும் அப்படின்ற ஒரு இதை போட முடியாது. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ வடகொரியா நினைக்கிறேன். வடகொரியாவில் கிங் ஜாமுன்னு ஒருத்தர் இருக்கார். ஓகேவா? ஸோ அங்கே இருக்கிறது ரூல்ஸ் என்ன அப்படின்னா, அங்கே இருக்க ஒவ்வொரு வீட்லேயுமே அவங்களோட ஃபோட்டோ தான் இருக்கணும். இன்னொன்று அங்கே இருக்கவங்க வந்து கலாச்சார உடைகளை மட்டும் தான் அணியணும். டிவியில் 3 சேனலுக்கு மேலே சேனல் இருக்கக்கூடாது. நம்மளை மாதிரி நெட்டு வேறு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இப்படி நிறைய இருக்குது. ஓகேவா? அது மாதிரி நம்மளுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை. வாழ்க்கைக்கான தனிப்பட்ட சுதந்திரங்கள்லாம் பாதுகாப்பு பெற உரிமை வந்து பிரிவு 21 படி இருக்குது. ஓகேவா? அடுத்து பிரிவு 21A இது வந்து தொடக்க கல்வி பெறும் உரிமை. ஓகேவா? இது வந்து ரீசெண்டாக ஜாயின் பண்ணதான், ஆரம்பத்தில் இல்லை. ஓகேவா? அடுத்து பிரிவு 22 சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான உரிமை. இது எப்படி அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு லேடியை வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா கட்டாயம் அந்த ஸ்டேஷனில் ஒரு லேடி போலீஸ் இருக்கணும். ஓகேவா? அப்படி இல்லாமல் அரெஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? அதான் சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான உரிமை. ஸோ இதை அதுக்கு சொல்லலாம். ஓகேவா? அடுத்து சுதந்திரத்துக்கு எதிரான உரிமை. இது 3வது உரிமை. இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பிரிவு 23, 24 இது ரெண்டும் அதான் சொல்லுது. ஓகேவா? கட்டாய வேலை, கொத்தடிமை முறை, மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இருந்துமே நிறைய பேர் வந்து இப்போ குவைத், துபாய் இது மாதிரி இடத்துக்குலாம் போகிறாங்க. அங்கே போயிட்டு நீங்களுமே சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. அங்கே போயிட்டு எங்களை வந்து அடிமையாக நடத்துகிறாங்க, கட்டாயப்படுத்தி வேலை செய்ய சொல்கிறாங்க அப்படின்னு என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீடியோவும் போட்டிருப்பாங்க. அதன்படி தமிழக அரசு காப்பாற்றி செஞ்சுருக்கோம். அதுக்கு ரீசன் அது என்ன அப்படின்னா, இங்கேருந்து அவங்க கூட போய் அவங்கள வித்துறது. ஓகேவா? அதான் கட்டாய வேலை, கொத்தடிமை முறை. ஸோ அதை வந்து பிரிவு 23 தடுக்குது. ஓகேவா? அடுத்து பிரிவு 24 என்ன சொல்லுது அப்படின்னா, தொழிற்சாலைகள் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர்களை வேலை செய்ய விடாமல் தடுக்கிறது தான் இது. ஓகேவா? ஸோ இது ரெண்டும் வந்து சுதந்திரத்துக்கு எதிரான உரிமை. அடுத்து சமய சார்பு உரிமை. பிரிவு 25 அப்படிங்கிறது வந்து எந்த சமயத்தையும் ஏற்கவும் பின்பற்றவும் உரிமை. ஓகேவா? ஸோ என்னால் இப்போயே வந்து ஒரு இஸ்லாம் மதத்தை ஏற்க முடியும், ஒரு கிறித்துவ மதத்தை ஏற்க முடியும், ஒரு இந்து மதத்தை ஏற்க முடியும். ஓகேவா? ஸோ இது இல்லாமல் பௌத்த மதம், சமண மதம், எந்த மதம் எனக்கு பிடிக்காதோ அந்த மதத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும். அதை வந்து யார் வந்து இந்த மதத்தை நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கான உரிமை இல்லை. ஓகேவா? ஸோ அதை சொல்கிறது எதுனா பிரிவு 25. பிரிவு 26 எதுனா சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த கோவில் திருவிழாக்கள் இல்லை அதுக்கு சம்மந்தமான மன்றங்கள் இதெல்லாம் நடத்துகிறாங்க இல்லையா? ஸோ அதை வந்து நிர்வகிக்கும் உரிமை தான் பிரிவு 26. அடுத்து பிரிவு 27 அப்படின்னா என்னென்னா, எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்கு வரி செலுத்துவதற்கு எதிரான உரிமை. ஓகேவா? இப்போ எங்கள் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இல்லைப்பா. ஓகேவா? ஸோ அப்போ நான் கட்டாயமாக வரி செலுத்தணுமா? இல்லை, எனக்கு வரி செலுத்த பிடிக்கலை, நான் வரி செலுத்தலை அப்படின்னா வரி செலுத்தாமலும் இருக்கலாம். ஓகேவா? அதை வந்து கட்டாயப்படுத்தக்கூடாதுங்கிற மாதிரி சொல்கிறது தான் இது பிரிவு 27. அடுத்து பிரிவு 28 என்னென்னா, மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் வழிபாடுகளில் கலந்து கொள்ளாமல் தடுக்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம் இதுக்கு நிறைய இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த விவேகானந்தா ஸ்கூல்ஸ்லாம், ராயலா ஸ்கூலு எல்லாம் இந்த இஸ்லாம் அவர் சம்மந்தமான அவங்கவுங்க ஸ்கூல் வந்து அவங்க நார்மல் ப்ரேயரை விட கூட வந்து அந்த கடவுள்கள் வெளிவர மாதிரி பாட்டு இருக்கும். ஈவன் இப்போ இந்த விவேகானந்தா காலேஜ் ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்கூல்லலாம் எப்படி அப்படின்னா தெரிஞ்சு தேவாரம் திருவாசகம்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ லோயலா ஸ்கூல்னால் அங்கே வந்து ஜீசஸை பற்றி பாடுற பாட்டுலாம் பாடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து இஸ்லாம் மதம்னா அங்கே வந்து நம்ம அந்த இஸ்லாத்தை சொல்லப்பட்ட அந்த வசனங்கள்லாம் சொல்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அந்த இதெல்லாம் வந்து
எனக்கு பிடிக்கலை, ஓகேவா, நான் அதில் கலந்து கொள்ளாமல் இருக்கேன் அப்படின்னா கலந்து கொள்ளாமலும் இருக்கலாம், ஓகேவா. அதையும் கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறது தான் பிரிவு 28, ஓகேவா. அடுத்து கல்வி கலாச்சார உரிமை. இது வந்து பிரிவு 29 சிறுபான்மையரோட எழுத்து, மொழி, கலாச்சார பாதுகாப்பு உரிமையை பற்றி சொல்லுது, ஓகேவா. அடுத்து அது சிறுபான்மையினா இப்போ எக்ஸாம்பிளுக்கு பட்டியலினத்தவரெலாம் இருக்காங்க இல்லையா, எஸ்டிஸ் இவங்களாம், ஓகேவா, அவங்களாம் படிக்கிறத பற்றி சொல்கிறது. பிரிவு 30 வந்து சிறுபான்மையினர் வந்து ஒரு கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமை, ஓகேவா. ஸோ பிரிவு 29 அப்படின்னா என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸ்ரீபதி, ஓகேவா, அவங்க வந்து ஒரு எஸ்டி ஸ்டூடெண்ட், அதாவது ஒரு பழங்குடியின பெண். அவங்க தான் இப்போ வந்து ஒரு சிவில் ஜட்ஜாக வந்திருக்காங்க, ஓகேவா. ஸோ அப்படின்னா அவங்க வந்து இது மாதிரி இது மூலமாக தான் வர முடியும். அந்த காலத்தில் வந்து எல்லோரும் படிக்க முடியாது, ஓகேவா. இப்போ அதான் எல்லாருமே படிக்கலாங்கிற ஒரு இதுக்கு வந்திருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ நடப்பு ஆண்டில் இருக்கிற நம்மளுடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, ஓகேவா. ஸோ அவங்களும் ஒரு பழங்குடியின பெண் தான், முதல் பழங்குடியின பெண் குடியரசுத் தலைவர், ஓகேவா. ஸோ அப்போ அவங்களாம் எதன் மூலம் வராங்கன்னா இதன் மூலம் தான் வராங்க, ஓகேவா. பிரிவு 30 சிறுபான்மையின் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமை, ஓகேவா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பழங்குடியினர், ஓகேவா, என்னால் ஒரு காலேஜவோ ஸ்கூலவோ இன்ஸ்டியூட்டவோ நடத்த முடியும்னா நடத்த முடியும், ஓகேவா. அதை யாரும் தடுக்க முடியாதுங்கிறத சொல்கிறது தான் பிரிவு 30. அடுத்து அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. பிரிவு 32 வந்து தனிப்பட்டவரோட அடிப்படை உரிமைகள் வந்து பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணி உரிமை பெறுறது, ஓகேவா. பிரிவு 32 எத்தனை பார்த்தோம். பிரிவு 32 என்ன சொன்னாங்க, இதயம் மற்றும் ஆன்மா, ஓகேவா. ஸோ அதாங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து சிறார் இலவச கட்டாய கல்வி சட்டம் 2009 உறுப்பு 21 சொல்லியிருக்காங்க, ஓகேவா. கட்டாய கல்வி சட்டம், ஓகேவா. இப்போ வந்து கட்டாய கல்வி சட்டமாக மாற்றிட்டாங்க. அடுத்து 1978 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி இந்த உரிமைகள் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு, ஓகேவா. பிரிவு 31 வந்து சொத்துரிமை, ஓகேவா. பிரிவு 31 அதாவது நம்ம சொன்னாலே 7 இருந்துச்சுன்னு சொன்னோம் இல்லையா, அதில் ஒன்று நீக்கிட்டாங்க இல்லையா, ஸோ அதுதான் பிரிவு 31 சொத்துரிமை வந்து நீக்கப்பட்டிருக்கு, ஓகேவா. இது வந்து இந்திய அரசியலமைப்பு பகுதி 12 300 ஏவா வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. அதாவது அது ஒரு உரிமை, ஓகேவா, அது அடிப்படை உரிமை இல்லை, அது ஒரு உரிமையாக தான் சேர்க்கப்பட்டிருக்கு, ஓகேவா. இந்த நீக்கப்பட்டது வந்து எங்கே சேர்க்கப்பட்டிருக்குன்னு கூட கேட்கலாம், ஓகேவா. ஸோ அடுத்து அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல், ஓகேவா. எந்தெந்த காரணத்துக்காலெல்லாம் நான் அடிப்படை உரிமைகளை ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352 கீழ் குடியரசுத் தலைவரால் அவசர நிலை, நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, அந்த தேசிய அவசர நிலையை அந்த அவசர நிலைகள்லாம் அறிவிக்கும்போது பிரிவு 19 நிறுத்தி வைக்கப்படுகிறது. இதை நான் அப்பயே சொன்னேன் இல்லையா, ஸோ அதே தான். அடுத்து குடியரசுத் தலைவரோட ஆளுநர்கள் நாடாளுமன்றத்தால் கட்டாயமாக அங்கீகரிக்கப்பட வேண்டும், ஓகேவா. அடுத்து எந்த சூழ்நிலையிலும் சட்டப்பிரிவு 20, 21 வந்து தடை செய்ய முடியாது. சட்டப்பிரிவு 20 என்னப்பா பார்த்தோம், சட்டப்பிரிவு 20 வந்து என்ன பார்த்தோம், தனிப்பட்ட வாழ்க்கை, ஓகேவா. அது தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம வந்து போய் எது செலுத்த முடியாது அப்படிங்கிறது தான் சட்டப்பிரிவு 20. 21 வந்து அந்த கல்வி, ஓகேவா. இதை வந்து யாராலையும் ஸ்டாப் செய்ய முடியாது, நிறுத்த முடியாது அப்படிங்கிறது தான் இது, ஓகேவா. அடுத்து அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள், ஓகேவா. இது வந்து அரசியலமைப்பு பகுதி 4, ஓகேவா. பகுதி 1 முகவுரை, பகுதி 2 குடியுரிமை சட்டம், பகுதி 3 வந்து அடிப்படை உரிமைகள், பகுதி 4 வந்து அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள். ஃபஸ்ட்டு வந்து அந்த பிரிவுகள் போடல. பகுதி 2 வந்து 5லேருந்து 11 வரைக்கும், பகுதி 3 வந்து 5லேருந்து 11 வரைக்கும், பகுதி 3 வந்து 12லேருந்து 35 வரைக்கும், இது வந்து பகுதி 4 வந்து 36லேருந்து 51 வரைக்கும், ஓகேவா. இதை வந்து 3 பிரிவாக பிரிச்சிருக்காங்க, ஓகேவா. இது வந்து சமதர்மம், காந்திய, தாராள அறிவு சார்ந்தவை அப்படிங்கிறாங்க, ஓகேவா. ஒரு நாட்டின் நிர்வகிப்பதற்காக அவசியமானதாக இருக்கிறதுனா அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள், ஓகேவா. இதை வந்து டாக்டர் அம்பேத்கர் வந்து புதுமைகளின் சிறப்பம்சம், ஓகேவா. புதுமைகளின் சிறப்பம்சம்னு சொன்னவர் யார், டாக்டர் பிஆர் அம்பேத்கர், ஓகேவா. ஸோ இதையும் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு அடிப்படை உரிமைகளுக்கும் அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகளுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம், ஓகேவா. அடிப்படை உரிமைகள், ஓகேவா, இது வந்து ஐக்கிய நாடுகள், அமெரிக்க ஐக்கிய நாடுகள் வந்து பெறப்பட்டவை. இது வந்து அயர்லாந்துலேருந்து பெறப்பட்டிருக்கு, ஓகேவா. ஸோ அடுத்து இது வந்து அரசாங்கத்தால் கூட இந்த உரிமைகளை சுருக்கவோ நீக்கவோ முடியாது, அடிப்படை உரிமைகளை ஸ்டாப் பண்ண முடியாது, ஓகேவா. ஸோ சில தவிர இது வந்து அரசுக்கு வெறும் அறிவுறுத்தல்களை, அதாவது இப்படிலாம் பண்ணணும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான், சாரி ஒரு ரெக்கமெண்டேஷன் தான், இப்படி தான் பண்ணணும் இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை, ஓகேவா. அடுத்து இவற்றை வந்து நீதிமன்றத்தால் செயல்படுத்த முடியும், ஓகேவா. நீதிமன்ற சட்டத்தால் செயல்படுத்த முடியும், ஆனால் இதை செயல்படுத்த முடியாது.
அடுத்து இந்த அடிப்படை உரிமை வந்து சட்ட ஒப்புதலை பெற்றவை. இது வந்து அரசியல் ஒப்புதலை பெற்றவை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த உரிமைகள் வந்து நாட்டின் அரசியல் ஜனநாயகத்தை வலுப்படுத்துகின்றன. இது அடிப்படை உரிமைகள். ஓகேவா? இந்த கொள்கை வந்து செயல்படுத்தும் பொழுது சமுதாய பொருளாதார ஜனநாயகம் உறுதிப்படுது. ஓகேவா? இது அரசியல், நல்லா பாருங்கள், இது நாட்டின் அரசியல் ஜனநாயகத்தை பெருக்குது. இது வந்து சமுதாய பொருளாதாரத்தை பெருக்குது, பொருளாதார ஜனநாயகத்தை பெருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு 2002 86வது சட்ட திருத்தத்தின்படி, ஓகேவா, 86வது சட்ட திருத்தத்தின்படி அரசமைப்பு சட்டப்பிரிவு 21A தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டிருக்கு. ஓகேவா? அடிப்படை உரிமை வந்து ஒன்று நீக்கியிருக்காங்க, ஒன்று சேர்த்துருக்காங்க. நீக்கினது என்னது? சட்டப்பிரிவு 31 சொத்துரிமை. சேர்த்தது என்னது? 21A தொடக்க கல்வி. ஓகேவா? ஸோ அடுத்து இது வந்து 6 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு வந்து வழங்கப்படுது. அதாவது 6 வயதில் இருந்து இருக்க குழந்தைகள்லாம் கட்டாயம் கல்வி கற்கணுங்கிறத பற்றி சொல்லுது. ஓகேவா? அடுத்து ஸோ அடுத்து அடிப்படை கடமைகள். ஓகேவா? அடிப்படை கடமைகள் வந்து இது வந்து முன்னாள் சோவியத் யூனியன் அரசியலமைப்பின் கீழே எடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? அடிப்படை கடமைகள் எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிறத முன்னாள் சோவியத் யூனியன், ஓகேவா, அது வந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? நல்லா பாருங்கள், அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் இந்த அரசியலமைப்பில் முகவரி எங்கேருந்து எடுக்கப்பட்டது, அடிப்படை உரிமைகள் எங்கேருந்து எடுக்கப்பட்டது. ஸோ இதெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. இது வந்து நான் 12th இருக்குது. ஓகேவா? டீட்டெயிலாக 12th இருக்குது, 10th இருக்குது. ஆனால் 12th வந்து இன்னும் டீட்டெயிலாக பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நம்ம வந்து இதை பார்ட் 2ல் பார்ப்போம். ஓகேவாப்பா? ஸோ அடுத்து 1976 அமைக்கப்பட்ட சர்தார் ஸ்வரன் சிங், ஓகேவா, அரசியலமைப்பு சட்டத்தின் திருத்தம் செய்ய பரிந்துரை செய்தது. ஓகேவா? 1976 42வது அரசியலமைப்பு நமது குடிமக்களோட பொறுப்புகள். ஓகேவா? நான் வந்து பிறந்தேன் அப்படியே இருந்தேன் இல்லாமல் நம்மளுக்கு என்னென்ன பொறுப்புகள், எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஓட்டு போகிறது வந்து ஒரு கடமைங்கிறாங்க. ஸோ அது மாதிரி எல்லாமே என்னென்ன பொறுப்புகள் இருக்குங்க அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இது வந்து பகுதி 4A, அந்த பகுதியை சார்ந்தது தான் அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள். இது வந்து இதில் வந்து 51A என்ற ஒரே ஒரு பிரிவு தான் இருக்குது. ஓகேவா? இதில் 51Aங்கிற ஒரே ஒரு பிரிவு தான் இருக்குது. நம்ம என்ன பார்த்தோம்? 36லேருந்து பகுதி 4ங்கிறது, அதாவது பகுதி 4 வந்து 36லேருந்து 51 வரைக்கும் இருக்குன்னு பார்த்தோம். இது வந்து 51A, ஏன்னா பகுதி வந்து 4Aங்கிறதுனால 51A அரசு நெறியுறுத்தும் கோட்பாடு. இதில் வந்து அடிப்படை கடமைகள் வந்து பகுதி 4ல் 7 இருக்குது. இதில் வந்து ஒரே ஒரு பிரிவு தான் இருக்குது, 51A. இது மொத்தம் எத்தனை கடமைகளை பட்டியலிடுதுன்னா 10 கடமைகளை பட்டியலிடுது. ஓகேவா? ஸோ இதோட பார்ட் 1 வீடியோ முடிஞ்சிருக்கு, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பார்ட் 2 வந்து நெக்ஸ்ட்டு நான் அப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதற்கான PDF வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதில் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவிடுங்க. நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.